ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆடி மாதம் பேக் கிடையாது. அதனாலுமே நானுமே ரெஸ்ட் தான் எடுத்துருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் வீட்டு வேலைலாம் போயிருந்துச்சு. அதனால எனக்கு பேக் வந்து இப்போ தான் கொஞ்சமாக இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது அடுத்த மாதம் ஆர்டர்லாம் வரும். அதனால ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் வீடியோ வந்து நீங்கள் வேறு எதனா போட்டாலும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பேக் வீடியோவுக்கு கொடுக்குற மாதிரி. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பேக் வரட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, புடி வந்து 3 அடிக்கிறது எப்படி, அதை கிளியராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நீடில் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் புடியை பற்றி போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் வீடியோ அவங்களுக்கு அவசரம் நான் போடுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் தான் வாங்கியிருக்கேங்க. ஏன்னா வந்து இன்னும் நம்மக்கிட்ட இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் நான் வாங்கிக்கணும் வருவோம். அந்த பேக் வாங்கிட்டோன்னா அது என்ன பேக்குன்னு வீடியோ போடுறேன் நான். இப்போ இது பார்த்தீங்கன்னா 100 பேக் தாங்க. இது வந்து இது 2ஆக கட் பண்ணணும். இப்படி எஸ்ட்டு இப்படி கட் பண்ணணும். இது வந்து நான் 3ஆம் அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை. நீங்கள் கேட்டீங்க, அவங்க பேர் தெரியல எனக்கு, சாரிங்க. கமெண்ட் பாக்ஸில் போய் நான் பார்க்கல. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி 2ஆக அடிப்போம் சாதா பேகுக்கு. இது வந்து பார்டர் பேகுங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும், இப்படி ஒரு மடிப்பு. இதுதாங்க 3ஆம் அடிக்கிறது. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு கை, இந்த சைடு இப்படி ஒரு கை வச்சுக்கணும். இந்த கட்டை விரல் வந்து உள்ளே வச்சுக்கணுங்க. இந்த கட்டை விரல் இப்படி வச்சுக்கணும். நான் கை வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் புடி வந்து நம்ம நிற்காமல் இப்படி அடிச்சுக்கினே இருக்கலாம். தெரியுதுங்களா? இந்த கை உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே இருக்கணும். இல்லைன்னா நம்ம எப்படி தெரியுமா அடிப்போம், இந்த அப்படியே நிறுத்தி ஸ்லோவாக அடிக்கிற மாதிரி பாருங்க. இப்படி ஒரு அடி அடிக்கணும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணாம். நீங்கள் கையை வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. நிற்காமல் போகும் புடி. இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணாலும் ரன்னிங்லேயே இருக்கலாம் இது. அதனால தான் உங்களுக்கு இது சொல்கிறேன் நான். பொறுமையாக பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு வாட்டி கூட இதை இப்படி மடிச்சுக்கணுங்க. இதை இப்படி மடித்து சென்டரில் போடணும். இந்த வருது இல்லைங்க, இந்த சென்டரில். அதே மாதிரி இந்த கை பாருங்கள், இது இந்த கட்டை விரல் உள்ளே போயிடணுங்க. இது இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கட்டை விரல் இப்படி, இது இப்படி இங்கே வந்து இப்படி அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கைடு வேணுன்றது. கைடுனா ஒரு சிலர் கேட்பீங்க, நான் கைடுன்றது வந்து நான் ஷூ கம்பில் பேசுகிற மாதிரி பேசுகிறேங்க. கைடுனா வேறு ஒன்றும் இல்லை. இந்த அளவு சொல்கிறேங்க நான், கரெக்டான அளவு. கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்படி அப்படியே ஆடிலாம் வரக்கூடாது. ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டாக தைக்கிறவங்களுக்கு வந்து இதுதான் கரெக்டு. ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக யார் அடிக்கிறாங்களோ அவங்களால தான் வந்து கரெக்டாக தைக்க முடியும். ஆடி தைச்சிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பேக்கோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. முதல்ல அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ ஃபாஸ்ட்டாக அடிச்சு காமிக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் எப்படி அடிக்கிறேன் பார்த்தீங்களா? கையே நான் விட மாட்டேன், சல்லுன்னு அடிச்சுட்டு தான் கையை எடுப்பேன் நான். இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பேக்குன்னு சொல்லிட்டு உங்களால் தைக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு எதில் வந்து ஃபாஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படிதான் நான் எப்பயுமே அடிப்பேங்க. உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் நான் அடிச்சு காமிச்சிருக்கேன். இன்னுமே நான் ஃபாஸ்ட்டாக அடிப்பேன். இங்கே பாருங்க, நீங்கள் இப்படியே கூட பாருங்க, நான் லாஸ்ட் வரைக்கும் கூட காமிக்கிறேன் பாருங்க. தையல் வந்து கொஞ்சம் கூட ஆடி இருக்காது. இங்கே பாருங்க, இங்கேருந்தே பாருங்க எப்படி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்படிதான் லாஸ்ட் வரையுமே இருக்கும். தையல் வந்து இப்படி அப்படிலாம் ஆடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, புதுசுல ஒரு மாதிரி முடியுமா முடியாதான்னு தயக்கத்தில் தான் வந்து அது மாதிரி ஆடி ஒரு பயத்தில். அதனால கொஞ்சம் உங்களுக்கு புதுசுல வந்து கஷ்டமாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் தைக்க உங்களுக்கு சரியாக போயிடும். அப்படி இல்லை உங்களுக்கு வரலனாக்கா என்ன பண்ணுங்கனாக்கா, ஒரு கிளாத் ஒன்று வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு பென்சிலில் வந்து நீங்களாம் ஒரு கோடு போட்டுக்குங்க. அந்த கோட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக அடிங்க, ஃபாஸ்ட்டாக அடிக்காதீங்க. டக்குன்னு ஸ்லோவாக அந்த கோட்டு மேலே அசையாமல் அப்படியே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வந்துடும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஆல்ரெடி நான் 100 பேக்குமே அடிச்சிட்டேங்க. இது உங்களுக்கு அவசரம் வீடியோ சொல்லணுமேன்றதுக்கு அவசரம் கொஞ்சம் கூடிய அடிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் பேக் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங்கில் இருக்குங்க. யாருக்குமே வேறு எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி நீடில்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க, அதை பற்றி நான் போடுறேன். இப்படிதாங்க. இங்கே பாருங்கள், நான் இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். புடி வந்து நம்மளுக்கு இப்படி கொடுப்பாங்க.
இப்போ நான் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கொடுப்பாங்க. இது வந்து 2 இருக்குது. அதனால 2 இருக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டு கம்மியாக இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. இப்படி மடிச்சுக்குங்க. இங்கே பாருங்க தெரியுதுங்களா? இந்த பக்கம் சரிபாதியாக வரணும் மடிப்பு வந்து. இங்கே பாருங்க நம்ம மடிக்கும் போதே நீங்கள் எப்படி கரெக்டாக மடிக்கிறீங்க அளவுன்னெலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த பார்வையிலே தெரியும் இது எந்த அளவுக்கு வரணுன்ட்டுன்னு. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டா இந்த பாதி எடுத்து இப்படி வைக்கும்போது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க உங்களுக்கு அந்த பீஸை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அது வந்துடும் மைண்டுக்கு எப்படி மடிக்கணும்னு. அவ்வளோதாங்க. நம்ம 100 பேக்குமே இது புடியை மட்டும் தான் வச்சுருக்கேன் நான். இதுக்கப்புறம் புடி ஏற்றி ஃபினிஷிங் மட்டும்தான். இது 1 மணி நேரம் வேலை தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வாங்குற இடத்துல வந்து ஃபோன் வந்துச்சுங்க. நான் போயிட்டு அங்கே என்ன பேக்கு எவ்வளோ பேக் வாங்குறேன்றது நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா வந்து சிலர் வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக் போடல, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச போது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்கள் சேனலை. இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கிளியராக பொறுமையாக கூட போடுறேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் பொறுமையாக போடுறேன் நான். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் வீட்டு வேலை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேங்க. ஏன்னா பேக்கும் கிடையாது. அதனால் இந்த மிஷின் பக்கம் நான் வராமல் இருந்துட்டேன். இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி தைச்சிருந்தேன். இன்றைக்கி தான் பேக் அடிக்கிறேன் நான். அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா நான் கிளியர் பண்ணிடுறேங்க. ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கீங்க, அதுக்கு அவசியம் சொல்கிறேன். அதேமாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துன்னு இருங்க. ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம், இது 2 சொல்கிறேன், அது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு அவசியம் கட் பண்ணி காமிச்சிடுறேங்க. இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு இதை இப்போதைக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்குவேன். லைனாக வரும். அதனால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா? இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதில் வந்து ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. ப்ராப்பராலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து புடி நீட்டாக தான் இருக்கும். நம்ம வாங்குறதுல வந்து கரெக்டாக இருக்கும். தையல் இப்படி அப்படி இருக்கக்கூடாது நோட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த புடியை வந்து சரிப்படி அப்படி கட் பண்ணிட்டுனா இந்த எண்டில் வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோதான். இதுதான் இப்போ நம்ம தைக்கும்போது வந்து இப்படி வரும். இதோட இந்த புடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. புரியலனால டவுட் எதுனா கேளுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேங்க. அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக் தான். வேணா சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோ வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே வந்து மயில் போட்ட டிசைனில் வந்து நான் இது ஃபினிஷிங் காமிச்சிருப்பேன். ஆனால் அது வந்து பார்டர் கொஞ்சம் பெருசு. இது பார்டர் வந்து சின்னது. அது அங்கே பாருங்கள் இது 2ஆலாம் கட் பண்ணலங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே பேக் தான். இந்த சைடுமே ஆப்போசிட் 2 சைடுமே ஒரே பேகு. ஏன்னா இங்கே வந்து இதில் கட்டிங் வராது. இதோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து இப்போ மாங்காய் டிசைன் மயிலுமே வருது. ஆனால் சின்ன மயிலாக வருதுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் நல்லா தோகை வச்சு நல்லா பெரிய மயிலாக காமிச்சிப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் தான் இந்த சைடில் வைக்க போகிறோம். இந்த பார்டரு இங்கே பாருங்கள். அதுக்குமே இங்கே மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஈஸிங்க தைக்கிறது. இவங்க எல்லாத்துக்குமே மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இந்த சென்டராக கூட வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேங்க. இதே நான் ஃபஸ்ட்டு வாங்குகிற இடம்லாம் மார்க்கிங் வராது. அதை மட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இந்த இடம் வந்து அவங்க இது பக்கத்தில் ஏதாவது இங்கே போயிட்டு வாங்கிக்கின்னு வராங்க. அவங்க எனக்கு அப்பப்போ எமர்ஜென்சி கொடுத்து வாங்கிக்குவாங்க. அதனால உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் இந்த மார்க்கும் ஒன்றா உட்காரணும். இதில் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஏன்னா மார்க்கிங் அங்கங்கே கொடுத்துடுவாங்க. இன்ச்சு இங்கேயுமே பாருங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதனால வந்து நான் தைக்கிற இடத்துல மார்க்கிங் இருந்தாலும் இல்லைனாலும் நான் தைச்சிக்குவேன். தெரியாதவங்களுக்கு அவசரம் இந்த இடத்துல வந்து மார்க்கிங் வரும். புடிக்கு பாருங்க எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் வராது. கரெக்டாகவே இருக்கும். இந்த பார்டருமே பார்த்துங்க. இதுதாங்க சின்ன பார்டரு. இது வந்து ஃபினிஷிங் வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஃபினிஷிங் வீடியோ நான் எடுத்து போடுறேன் நான். அதனால் உங்களுக்கு இது முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த பேகுமே டிஃப்ரெண்ட்டு தான். இதோட இது வந்து நம்ம 3ஆவது டைம் தான் தைக்கிறோம். ஆனால் ஒரு டைம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வீடியோ. வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க புடி. இப்படி தான் அடிச்சு கட் பண்ணணும். 2ஆக கொடுத்தா இப்படி கட் பண்ணணும். 4ஆக கொடுத்தா எப்படி கட் பண்ணணுன்றது இன்னொரு நெக்ஸ்ட்டு இப்போ நான் போகிறேன்ல அது என்ன பேக் தராங்கன்னு பார்த்துக்கணும். நான் உங்ககிட்ட கிளியர் பண்ணுறேன். நான் 4ஆக கொடுத்தா அது எப்படி மடிச்சு நம்ம எப்படி கட் பண்ணணுன்றது. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானுமே கிளியர் பண்ணுறேங்க. சரிங்களா? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக யாரா நம்ம சேனலுக்கு வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதனா டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உடனே நாங்கள் கிளியர் பண்ணுறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு எப்பயுமே கொடுத்துருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த பேகு நான் என்ன வாங்கி வந்துருக்குன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.